ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல உள்ள தெர்மோடைனமிக் லெசன்ல உள்ள ஒரு சின்ன பார்ட். ஓகே, இந்த பார்ட்ல நம்ம என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, அந்த பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லா இருக்கு, இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் யூ கோயிங் டிஸ்கஸ். இந்த கிளாஸ்ல ஃபுல்லா வந்து நான் வந்து அந்த சின்ன ஒரு வித்தின் 1 ஹவருக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எல்லா கான்செப்ட் முடிச்சிடுவேன், ஃபார்முலா சொல்லிடுவேன். I will explain how the formula is derived also. Next video, I will upload the questions based on the what we discuss in this video. Okay. Let's start பண்ணலாமா? கவனிங்க. First, actually, what is thermodynamics அப்படின்னா? It is a deal with heat and energy of reaction and their conversion, interconversion. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து கெமிக்கல் ப்ராசஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து எனர்ஜி எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஓகேவா? இல்ல அவுட் டு காக்கட் எனர்ஜி, தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ். ஆக்சுவலா சொல்லணும்னா ஹீட் மோஷன், ஐ மீன் ஒரு ஹீட் வந்து எப்படி டிராவல் ஆகுது, ஓகேவா? சிஸ்டம் டு சரௌண்டிங் எப்படி ஒர்க் நடக்குது, அதை பத்தி படிக்கிற சப்ஜெக்ட் பேர் என்ன? தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இந்த இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இங்கிலீஷ் பேசினா அப்படின்னா we need to we have to know about alphabets, right? Similarly, நம்ம தெர்மோடைனமிக்ஸ் தெரியணும் அப்படின்னா we have to know some basic terminologies. ஓகே, will terms. First terms சிஸ்டம். வாட் இஸ் சிஸ்டம்னா நம்ம எதை வச்சு ஸ்டடி பண்றோமோ, ஐ மீன் நம்ம எதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றோமோ அதான் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க, அதை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மிஷின் தான் அது சிஸ்டம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கையில் ஒரு பென் இருக்கும், அந்த பென் தான் சிஸ்டம், ரிமைனிங் எல்லாமே சரௌண்டிங். ஓகேவா? அதனால வாட் இஸ் சிஸ்டம் தான் the part of universe, the part of universe which is under the thermodynamic observation, அதான் சிஸ்டம். What is the surrounding? Remaining other than system are called surrounding. Simple. Okay. Now, what is the universe equal to? System plus surrounding. Okay. Now, how the system surrounding can be separated na? By boundary. What is a boundary na? The anything, the surface is separated, system and surrounding they call boundary. Okay. So classroom எடுத்துங்க. The classroom தான் system na. What is a boundary? And the walls are boundary. Okay. Listen. Boundary can be எப்படி இருக்கலாம்? Boundary can be real இருக்கலாம், இல்ல இமேஜினரி பவுண்டரியா இருக்கலாம். ரியல் ஆர் இமேஜினரி பவுண்டரி. இல்லைன்னா வந்து ரிஜிட், ரிஜிட் பவுண்டரியா இருக்கலாம். நான் சொல்ல அந்த வீட்டோட வால். ஓகே, ரிஜிட். நான் ரிஜிட் பலூன்ஸ். அப்ப பவுண்டரி கேன் பி ரியல் ஆர் இமேஜினரி, ரிஜிட் ஆர் நான் ரிஜிட். வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன், டயதெர்மிக், டயதெர்மிக் ஆர் அடியாபட்டிக்கா இருக்கலாம். அடியாபட்டிக். வாட் இஸ் அடியாபட்டிக் பவுண்டரினா ஹீட் கேனாட் ஃப்ளோ. இந்த கேஸ்ல வந்து ஹீட் cannot flow, heat cannot flow. இந்த கேஸ்ல வந்து heat can flow, heat can flow. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வீட்டுல வந்து வீட்டோட வால் எடுத்துக்கலாம். வெளியே டெம்பரேச்சர் அதிகமா நான் கண்டிப்பா உள்ள நம்ம டெம்பரேச்சர் ஃபீல் பண்ணுவோம்ல, அது என்ன, அது அப்ப அது என்ன வால்? அது டைதெர்மிக் வால். ஓகே, வாட் இஸ் அடியாபட்டிக் வால்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாஸ்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடியாபட்டிக் வால். பிகாஸ் ஆஃப் ஹீட் cannot be travel to system to surrounding. ஓகேவா? இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். நவ் டைப் ஆஃப் சிஸ்டம், basic things. There are three systems based on energy mass interchange. First system open system, second closed system, தேர்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி ஒரு எனர்ஜியும் மாஸையும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுத எனர்ஜி மாஸை பேஸ் பண்ணி தே ஆர் கிளாஸிஃபை 3 டைப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கேஸ்ல வந்து கேஸ் எடுத்து ஒரு வெசல் எடுத்துங்க, அதில் வாட்டர் எடுத்து பாயில் பண்ணுங்களா. ஓப்பன் பீக்கர்ல பாயில் என்ன ஆகும்? உங்க மாசம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும், மேட்டர் தான் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அது எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா? அப்போ வந்து போத் மாஸ் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் க்ளோஸ் சிஸ்டம்னா அதே அந்த வெசல் க்ளோஸ் பண்ணிருங்க, என்ன ஆயிரும் உனக்கு? ஓகேவா? மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஒன்லி எனர்ஜி கேன் எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம்? கேனாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் எனர்ஜி, ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோஃபிளாஸ், சம் டைம் இன்டர்வல். ஓகேவா? நவ் now going to enter very important topic. Okay, in thermodynamics, state function and path function. Please note. Okay, state variable அப்படின்னா என்ன? State variable, simple. Actually, what is state variable? For example, okay, நான் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். Now in the system, I am going to measure some macroscopic property. Macroscopic. Now watching thermodynamic properties are macroscopic. What is macroscopic? Na be able to find out, be able to measure. For example, in the system oda pressure enna, volume enna, temperature enna, moles enna, adha state variable. Simple. Idhula pressure, volume, temperature and moles. Actually, state variable is also called state function. Very, very important point. 2 point I discuss. First point on the thermodynamic properties are macroscopic property. Please note.
செகண்ட் பாயிண்ட், தி ஸ்டேட் வேரியபிள் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு சிஸ்டத்தோட இதான் ஸ்டேட் வேரியபிள். பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் போல. ஓகே. அப்ப நீங்க எனி ஒன் ஆஃப் த வேரியபிள் சேஞ்ச் பண்ணா கூட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட் வேரியபிள் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டம் கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? அதான் ஸ்டேட் வேரியபிள்ஸ். Now what is state function? It's very simple. It depends upon initial final path. அதான் state function. ஓகேவா? Now what is a path function? It depends upon only path followed mechanism. Okay. Only depend upon path followed. For example, okay. இப்போ இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து B. இப்போ நான் இங்க இருந்து இங்க போகணும். நான் இப்படி போலாம், இல்ல இப்படி போலாம், இல்லைன்னா இப்படி போலாம். 3 விதமா இருக்கு. ரைட்டா இல்லையா? இது 1, இது 2, இது 3. டிஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமா இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து செகண்ட். இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது மாத்திக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட். எது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்? செகண்ட் அதிகமா இருக்குமா? அதுக்கப்புறம் தேர்டா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட். இது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் சேமா இருக்குமா? 1, செகண்ட் அண்ட் தேர்டு. அப்ப லிசன், இந்த ஃபைனல் இனிஷியல் ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல. ஓகேவா? அதான் வந்து அதான் வந்து ஐ மீன் ஏல இருந்து பிக்கு போறதுக்கு த்ரீ ரூட், ரைட்? இப்படி போலாம், இப்படி போலாம், இப்படி போலாம். ஓகேவா? இப்ப டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு வேற வேற. ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து எது அதிகமா இருக்கும் உங்களுக்கு? செகண்ட் அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சார் ஒரு இனிஷியல் ஃபைனல் பாத் இருக்குல்ல, அதனால ப்ளீஸ் நோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே. ப்ளீஸ் நோட் ரெண்டு வேற வேற. ஓகே. டிஸ்டன்ஸ் வேற, displacement வேற. Okay, wait, I will discuss later. Why I discuss here, I will tell later. Okay, after discussing extensive intensive property, please note. Now what is extensive property? Very simple. Okay, ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. இந்த பாக்ஸோட மாஸ் வந்து m, வால்யூம் வந்து v, டெம்பரேச்சர் t, பிரஷர் வந்து p. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் நான் வந்து மூணா கட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மூணு பார்ட்டா த்ரீ பார்ட்டா கட் பண்றேன். ஓகே, த்ரீ பார்ட்டா கட் பண்ணியாச்சு ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப இதோட மாஸ் என்ன இருக்கும்? உனக்கு m/3 இருக்குமா? இதோட மாஸ் என்ன இருக்கும்? m/3. இதோட மாஸ் எவ்வளவு இருக்கும்? m/3. இதோட வால்யூம் என்ன இருக்கும்? v/3. இதோட வால்யூம் v/3. இதோட வால்யூம் v/3. பிரஷர் p தான், இங்கேயும் p தான், p/3 p தான். பிரஷர் t தான், t தான், t தான். அப்ப ஒரு பாக்ஸ், ஒரு க்ளோஸ் சிஸ்டம் எடுத்துங்க. அது மூணு பார்ட்டா கட் பண்ணும்போது எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் சேஞ்ச் ஆகலையோ அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் ஓகே, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ரைட்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டிபெண்ட் அப்பான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதனால வந்து எந்த வேரியபிள்லாம் மாறுதோ, அமௌண்ட்டை பொறுத்து மாறுதோ. இங்க பாருங்க, இதுவும் பிரஷர், இதுவும் பிரஷர், இதுவும் பிரஷர் தான். டி டெம்பரேச்சர்ல மாறாது, ரைட்டா? இப்போ நம்ம இருக்கிற ஆள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு இருக்கு. அதுல பிரஷர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் தான். எல்லாம் நீங்க வந்து வீடை மூணு பார்ட்டா செட் பண்ணா கூட பிரஷர் சேமா இருக்கும். ஆனா என்ன சேமா இருக்காது? மாசம் வால்யூம் சேமா இருக்காது. அதனால வந்து எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் சேஞ்ச் ஆகுதோ அது எக்ஸ்டென்சிவ், இது சேஞ்ச் ஆகுது பேர் இன்டென்சிவ். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த மூணு ஆட் பண்ணலாம்ல. m/3 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 பிளஸ் m/3 பிளஸ் m/3 தட் ஈக்குவல் டு வாட்? m. அதான் டோட்டல் மாஸ். therefore extensive properties are additive nature. We can add. இன்டென்சிவ் ஆட் பண்ண முடியுமா? நோ, பிகாஸ் இந்த டோட்டல் பாக்ஸ் பிரஷர் எவ்வளவு? p தான். இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா நான் அடிட்டிவ் நேச்சர். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள். மாஸ், வால்யூம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் ஐ வில் டெல் லேட்டர். ஓகே, சம் ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட், ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன்ல. ஓகேவா? லிசன், திஸ் ஹோம்வொர்க் ஃபார் யூ. யூ டெல் மீ, இந்த ரெண்டு கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் எது ஸ்டேட் ஃபங்க்ஷன், எது பாத் ஃபங்க்ஷன்? ஓகேவா? சார், நான் இந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். q1w and q1w are path function. This is very very important in thermodynamics. Important, please note. Only two path functions are there. Only two path function. One is q and w. Q na heat, w na work. Okay, understand? Now we go for next part. Now very important. What is the work? Work is a mode of transfer of energy. Okay, this is formula. W is equal to minus p external and v2 minus v1. Please understand this formula applicable for irreversible process. Example, irreversible வேர்ட் தர மாட்டாங்க. என்ன தருவாங்கன்னா, ஒரு keyword for you,
கான்ஸ்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட், கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். எப்பெல்லாம் அந்த கொஸ்டின்ல தே யூஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோ, என்ன ப்ராசஸ்? இரிவர்சிபிள் ப்ராசஸ். அது ஃபார்முலா என்ன? W is equal to minus P external V2 minus V1. சிம்பிள். ஓகேவா? பிகாஸ் ரெண்டு ஃபார்முலா இருக்கு, ரிவர்சிபிள் ஃபார்முலா இருக்கு, ஓகே, இரிவர்ஸ் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல வந்து கொஸ்டின்ல தே வில் இண்டிகேட், ஓகேவா, ரிவர்சிபிளா இரிவர்சிபிள். பட் ஆனா வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க, தே வில் டெல் இன்டைரக்ட்லி. ஓகேவா? ஹவ் தே வில் டெல் இன்டைரக்ட்னா கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஓகேவா? நான் சி இல்ல மூணு கண்டிஷன், நாலு கண்டிஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஜஸ்ட் வெயிட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன்? நீங்க ஒரு பிஸ்டன் எடுத்துங்க. ஓகே, இதோ கண்டெய்னர், இதா பிஸ்டன், இதா பிஸ்டன். ஓகேவா? இது ரெண்டு கண்டிஷன் இருக்கு. சிஸ்டத்துக்குள்ள, ஐ மீன் சிஸ்டத்துக்குள்ள கேஸ் இருக்கு, அதோட பிரஷர் பி கேஸ். வெளியே கொடுக்குற கேஸ் பேர் அது பி எக்ஸ்டர்னல். ஓகே, அந்த கேஸ் பி எக்ஸ்டர்னல். எப்ப எக்ஸ்பான்ஷன் நடக்கும்? பி கேஸ் அதிகமா இருந்தாவா, பி எக்ஸ்டர்னல் அதிகமா இருந்தாவா? பி கேஸ் தானே. பிரஷர் ஆஃப் கேஸ் greater than பிரஷர் ஆஃப் கேஸ் greater than எக்ஸ்டர்னல் பிரஷர். கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த வால்யூம் இப்படி மூவ் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? இது பேர் அது எக்ஸ்பான்ஷனா? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஃபைனல் வால்யூம் கம்பேர் டு இனிஷியல் வால்யூம் ஹையரா இருக்குமா ஃபைனல் வால்யூம். therefore டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? டெல்டா வி டியூ டு எக்ஸ்பான்ஷன், டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவா. now apply this formula. இதுதான் டெல்டா வி, ரைட்டா? இல்ல இதுதான் டெல்டா வி. now what is the formula? W is equal to minus P x is equal to டெல்டா V. டெல்டா V பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் அது நெகட்டிவ். அப்ப லிசன், whenever P gas more, it means what? Work done by the system. System work பண்ணுது. System work பண்ணி expand ஆகுது. ஓகேவா? அப்ப this is work done by the system. Okay, very very important. In first law சால்வ் பண்ணும்போது two things very important. Be aware of unit and be aware of sign. Because unit sign பொறுத்து தான் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அது மாறிச்சுன்னா ஆப்ஷன் மாறிடும். நீங்க தப்பு பண்ற ஆப்ஷனும் தப்பு பண்ற வர ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வாட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் டெல்டா வி பாசிட்டிவா இருக்கும். டியூ டு டெல்டா வி பாசிட்டிவ், ஒர்க் நெகட்டிவ். சிம்பிள். அகைன் அப்படியே ஆப்போசிட் கம்ப்ரஷன். கம்ப்ரஷன்ல இது நம்ம இங்க பிரஷர் கொடுக்கணும், ரைட்டா? இங்கதான் மோர் பிரஷர். இப்போ கண்டிப்பா என்ன உங்களுக்கு வால்யூம் கம்மி ஆயிருமா? அப்போ ஃபைனல் வால்யூம் கம்மியா இருக்கும், இனிஷியல் அதிகமா இருக்கும். டெல்டா வி ஈக்குவல் நெகட்டிவ். டெல்டா வி நெகட்டிவா இருக்கிறதுனால இது ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ், ஒர்க் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். திஸ் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ரைட்டா? நம்ம சிஸ்டத்துக்கு மேல ஒர்க் பண்றோம். அப்ப என்ன ஆயிரும்? கண்டிப்பா அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த பிஸ்டன் மூவ் ஆகிட்டே பண்ணுவோம், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிடும்ல. அந்த கான்செப்ட் பேர் கம்ப்ரஷன். அப்ப டூ திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா ஒர்க் நெகட்டிவ், delta V positive, expansion. Work done on the system na work positive, delta V negative, compression. Now what is a free expansion? What is free expansion na? இப்ப அந்த pressure external pressure இருக்குல ஜீரோ, பிரஷரே இல்ல. வேணா இந்த ஃபார்முலா நீங்க ஜீரோ போட்டா ஒர்க் ஜீரோ. சிம்பிள். ஓகே, லிசன், வாட் இஸ் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்? இப்படி யூஸ் பண்ணுவாங்க, வேக்யூம் அப்படி சொல்லிட்டு. இதான் வேர்டு வேக்யூம். வாட் இஸ் வேக்யூம்னா தட் இஸ் P external is equal to ஜீரோ. அப்போ ஒர்க் ஜீரோ. The case isochloric process. What is isochloric process na? Change in volume is constant, right? Means delta V is equal to zero. We apply the formula to this work formula. Delta V zero na, zero into pressure zero. The work also zero. Simple. Okay, va? The ரொம்ப important three things tha. Isobaric also they don't ask more. They will ask only three type questions: expansion, compression, and free expansion. Okay, this is very very important. Again, I am telling, okay, very clearly. Please note this formula we have to only applicable for irreversible process. ஆனா கொஸ்டின்ல irreversible யூஸ் பண்ண மாட்டாங்க. how to find irreversible னா அந்த கொஸ்டின் படிச்சீங்கன்னா அதுல கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் பிரஷர் இல்லனா அகைன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பாமா. நெக்ஸ்ட் ஒர்க் முடிச்சா ஹீட். ஹீட்டும் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? இட் இஸ் a mode of transfer of energy. அதே மாதிரி ஹீட் சால்வ் பண்ண சைன் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹீட் ரிலீஸ் பை சிஸ்டம். see the language. ஹீட் ரிலீஸ் பை சிஸ்டம், Q வந்து நெகட்டிவ். ஹீட் அப்சர்வ் பை சிஸ்டம், Q வந்து பாசிட்டிவ். Now anyone tell me command heat release by surrounding. What is answer? Clearly understand question. You have to answer. Heat release by surrounding என்ன வரும்? நெகட்டிவா பாசிட்டிவா? ஹீட் அப்சர்வ் பை சரௌண்டிங் நெகட்டிவா பாசிட்டிவா? இது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஓகேவா? ஹீட் ரிலீஸா, ஹீட் அப்சர்வா, பை சிஸ்டமா இல்ல பை சரௌண்டிங்கா? அதை கிளியரா படிச்சு யூ ஹேவ் டு ஆன்சர் இட். ஓகேவா? நவ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலால ஒர்க் ஃபார்முலால W is equal to minus P external into dV del V, ரைட்டா இல்லையா?
இதான் ஃபார்முலா. சி இங்க தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் டிட் மிஸ்டேக் ஆன் திஸ் பார்ட் ஒன்லி. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு சொல்றேன். கவனி. கண்டிப்பா பிரஷர் வந்து அவங்க ஏடிஎம்ல தருவாங்க. மேபி ஏடிஎம் இருக்கும். வால்யூம் வந்து அவங்க லிட்டர்ல குடுத்திருப்பாங்க. ஆனா வொர்க் வந்து அவங்க ஜூல்ல கேட்டிருப்பாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? பிரஷர் வந்து 2 ஏடிஎம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? இப்ப 2 மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் எக்ஸ்பாண்ட் ஓகேவா? கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் பிரஷர் 2 ஏடிஎம். வால்யூம் வந்து 5 லிட்டர் டூ 10 லிட்டர் குடுத்துட்டு கால்குலேட் வொர்க் இன் ஜூல் கேட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பிரஷர் ஏடிஎம்ல இருக்கு. வால்யூம் லிட்டர்ல இருக்கு. ஆனா ஜூல்ல கேட்டிருக்காங்க. தென் ஹவ் டு கன்வெர்ட் டு ஏடிஎம் லிட்டர் டு ஜூல்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் நோட். ஓகே. வர ஆன்சர் என்ன பண்ணும்? வர ஆன்சர் கூட ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 101.3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ஜூலா மாறிடும். சப்போஸ் உங்க கலோரி கேட்டாங்கன்னா வர ஏடிஎம் லிட்டர் வர ஆன்சரோட 24.2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வி கெட் கலோரி. இல்ல இஆர்ஜி எருக்குல கேட்டாங்கன்னா ஓகே 101.3 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம் லிட்டர் நம்ம இஆர்ஜி மாறிடும். ஆனா மேக்ஸிமம் 90% தே வில் ஆஸ்க் திஸ் ஒன்லி. ஜூலா மாஸ்லாம் இல்ல கிலோ ஜூலா மாத்தலாம். ஜூலா மாத்தி கிலோ ஜூலா மாத்தி 10 பவர் 3 மாத்திடலாம். ரைட்டா இல்லையா? நான் வச்சுங்க. சப்போஸ் கலோரில இருந்து ஜூலா மாத்தணும்னா 4.2 கலோரிஸ். சப்போஸ் இந்த பிரஷர் சி டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 101.3 இங்க வெறும் 100 தான். ஓகே 100 ஜூல். சி டிஃபரன்ஸ். ஆனா ஆப்ஷன் மாறும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 200.3 213 பாயிண்ட் இந்த மாதிரி நியர் ஃபார் எக்ஸாம்பிள் 203 நியர் ஆப்ஷன் தே வில் கிவ். ஓகே ஃபார் அவாய்ட் த கன்ஃபியூஷன் யூ ஹேவ் டு கிளியர்லி இண்டிகேட் த யூனிட் ஆல்சோ. ஓகேவா? அதே ஏடிஎம் லிட்டர் ஜூலா மாத்தோம்னா 101.3. அதே 1 பார் லிட்டர் மாத்தோம்னா 100 ஜூல். சி இந்த பிரஷர் வந்து உங்களுக்கு ஏடிஎம் இருந்தா இது அப்ளை பண்ணணும். அதே இந்த பிரஷர் வந்து உங்களுக்கு பாரா இருந்தா இது அப்ளை பண்ணணும். இங்க சார் இங்க 100 இங்க 101 தானே, இப்ப ரொம்ப டீவியேஷன் கிடையாது அப்படிலாம் போட்டா அந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா வெரி நியர் ஆப்ஷனா தருவாங்க. மிஸ்டேக் பண்ணிருவீங்க. அதனால ஏடிஎம் லிட்டரா மாத்தணும்னா 101.3 ஜூல். அத பால் லிட்டரா மாத்தணும்னா 100 ஜூல். ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி வெரி சிம்பிள். வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜினா ஒரு சம் ஆஃப் த ஆல் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அது என்ன எனர்ஜில இருக்கலாம்? கைனடிக் எனர்ஜி இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கலாம், இல்ல ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்கலாம், வைப்ரேஷன் எனர்ஜி இருக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜி இருக்கலாம், எலக்ட்ரான் எனர்ஜி இருக்கலாம். அந்த மொத்த எனர்ஜி ஆட் பண்ணது இன்டர்னல் எனர்ஜி. இப்போ கண்டிப்பா நம்ம ஒரு எனர்ஜி கண்டுபிடிக்க முடியாது. அதுல வெரி டிஃபிகல்ட் ரைட். அதனால அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் யூ cannot be calculated. நம்மளால வந்து ஒரு அப்சல்யூட் வேல்யூ யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால we only calculate what change in internal energy we can calculate. அது internal energy யூன்னு சொல்லுவோம், யூன்னு சொல்லலாம், ஈன்னு சொல்லலாம். Therefore we can calculate only delta U and delta E. This very very important. Please note, for an ideal gas, for an ideal gas, the internal energy depends upon temperature only. அப்ப temperature change ஆச்சுன்னா internal energy மாறிடும். புரியுதா? Very very important. அப்ப if you understand this concept na, this is very easy. For isothermal process, what is isothermal process அப்படின்னா டெல்டா டி வந்து 0. இப்ப டெல்டா சி 0வா இருந்தா கண்டிப்பா இது 0, டெல்டா யூவும் 0 பிகாஸ் the delta U internal energy depends upon temperature. But temperature 0வா இருந்தா internal energy 0. Similarly, cyclic processல see very important. Cyclic processல okay all state function are 0. Delta U 0, delta H 0, delta G 0, எல்லாமே 0. Very important. Therefore, in cyclic process, delta U is equal to 0. Two important things. Okay, wow. Now, one more thing. The internal energy is a state function. Internal energy is a state function. And second point, it is a extensive property. It is a extensive property. Amount அதிகமா இருந்தா எனர்ஜி மாறும். எனர்ஜி மாறும் இன்டர்னல் எனர்ஜி மாறும். ரைட்டா இல்லையா? அப்ப ஸ்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதான் எதுக்கு இப்ப இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண எதோட பேஸ்னா ஃபர்ஸ்ட் லாவோட பேஸ். நவ் we are going to start first law. Please note. This is called FLOT. FLOT. What is FLOT? First law of thermodynamics. Okay. This very important statement. Please note. The first law is depend upon, is based on law of conservation of energy. அப்படின்னா என்ன மீனிங்? எனர்ஜி உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் மாற்ற முடியும். அதான் கான்செப்ட். ஓகேவா? வாட் இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா டெல்டா யூஸ் ஈக்குவல் கியூ பிளஸ் டபிள்யூ. ஓகேவா? வெரி சிம்பிள். இதான் ஃபர்ஸ்ட் லாவோட ஃபார்முலா. சிம்பிள் ஃபார்முலா ப்ளீஸ் நோட். ஆனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டூ திங்ஸ் வி ஹவ் டூ திங். ஒன்னு வந்து யூனிட் நான் சொன்ன மாதிரி, செகண்ட் வந்து சைன். ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நீங்க ஈவன் ஃபார்முலா தெரிஞ்சா கூட யூனிட்ல சைன்ல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் தப்பா தான் வரும்.
அதனால யூனிட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி ஒர்க் டன் பை த சிஸ்டம் என்ன வரும், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் என்ன வரும், ஈட் அப்சர்வ் என்ன சைன் வரும், ஈட் லிசன் சைன் யூ ஹேவ் டு நோ. இஃப் யூ நோ த சைன் we can play with the question, otherwise question play with you. Simple. Now now you're going to apply நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதர்மல், அடியாபேட்டிக். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லாக்ல முதல்ல அப்ளை பண்ணி we are going to see the some important terms we are going to discuss. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க பொறுத்து வந்து பார்த்தோம்னா ஐசோதர்மல் ப்ராசஸ். எதுக்குள்ள பார்க்குறோம்? ஐடியல் கேஸ். ஓகேவா? ஐசோதர்மல் ப்ராசஸ். Previous we discussed what is isothermal அப்படின்னா temperature remain constant, right? It means delta T is equal to 0. Delta T 0 இருந்தா delta U 0. So what is the first law? Delta U is equal to Q plus W. Now for isothermal process, delta U 0 na Q is equal to minus W. So W is equal to minus Q. I take this one, okay? Q is equal to minus W. Now previously we discussed work done by the system. What is work done by the system na? Expansion or compression or expansion, right? Expansion அப்படின்னா ஒர்க் வந்து நெகட்டிவ். ஒர்க் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அப்ப என்ன சொல்ல வரலாம்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஐசோதர்மல்ல என்ன ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்படியே ஆப்போசிட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா கம்ப்ரஷனு, ஒர்க் வந்து பாசிட்டிவ், therefore Q வந்து நெகட்டிவ், ஹீட் அப்சர்வ் பண்ணும். சிம்பிள். திஸ் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். ஓகேவா? ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணாச்சு ஆல்ரெடி. ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ் ஆல் த ஸ்டேட் ஃபங்க்ஷன் இப்படிதான் சொல்லுவாங்க. சைக்கிளிக் integral of state function that equal to 0. இதுக்கு பேரு cyclic, இது பேரு integral of change in state function that equal to 0. Please note. If you want to note it. Okay. For cyclic process delta is 0 அப்படின்னா Q is equal to minus W. Simple. Now adiabatic important. Listen, isothermal adiabatic very very important. Please note. Okay. For adiabatic, what is adiabatic now? No heat can flow, right? Therefore Q is equal to 0. Yeah, na del Q போடல. Anyone tell me in comment section? Why I put Q is equal to 0? Okay. This can tell me in comment section. Okay. Q is equal to 0, but delta U is equal to Q plus W, but delta U is equal to W. ரெண்டு திங் வருது இதே மாதிரி. என்ன திங் நம்ம பார்த்தோம்? Work done by the system, right? Sorry. Work done by the system. Work done by the system W is equal to negative. W negative இருந்தா delta U less than 0. அப்ப adiabatic processல நீ work done by the system பண்ணீங்கன்னா அந்த internal energy of system decreases. You got the point? In adiabatic process, the work done by the system process happen, the internal energy of system decreases. Similarly, work done on the system, W on the positive, therefore the internal energy increases. In del U increases. Del U increases. In the case del U decreases. Simple. Okay, note பண்ணி important. Now again first law important sign unit நாம வச்சுங்க mistake பண்ணக்கூடாது. ஓகேவா? next video I will discuss questions based on this concept. Next enthalpy. What is enthalpy? The total heat content at the constant pressure. See, actually internal energy enthalpy same தான். ஆனா condition we have to terms and condition applied. Internal energy அப்படின்னா constant volume, enthalpy அப்படின்னா constant pressure. For example, simple heat exchange and constant volume அப்படின்னா அது டெல்டா யூன்னு சொல்லணும். அது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா அது டெல்டா நம்ம ஹெச்ன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டும் சேம் தான். ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே. கான்ஸ்டன்ட் பொறுத்து ப்ராப்பர்ட்டி மாறிடும். சிமிலர்லி we are discussing internal energy na. Similarly enthalpy is a state function. Okay, enthalpy is a internal excellency property. Now very very important this relation for numerical purpose. The relation between delta U and delta H. What is the relation now? Delta H equal to delta U plus P delta V. This is relation. Now you know what is the formula? PV is equal to NRT. Actually மூணு ஃபார்முலா வரும். ஓகேவா? என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த ஃபார்முலால எது கான்ஸ்டன்ட்? பிரஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் மாறுது. நீ என்ன பண்ணலாம்? வால்யூமை வச்சுட்டு பிரஷர், வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுட்டு பிரஷரை மாத்தலாம். என்ன பண்ணுவேன்? டெல்டா பின்னு போடுவேன். யூ காட் த பாயிண்ட். எப்படி சொல்ல வர அப்படின்னா டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா P into T. இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் ரெண்டுத்தையும் மாத்தலாம். அப்படின்னா வரும் உனக்கு டெல்டா H is equal to டெல்டா U is equal to டெல்டா பிவின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மாத்த முடியும். இது இம்பார்ட்டன்ட். இல்ல வாட் இஸ் தி ஃபார்முலா? பிவிசிக்கு என்ஆர்டியா? பிவிசிக்கு என்ஆர்டி, ரைட்? அப்போ டெல்டா என்ஜி கேஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ கேஸ் இருக்கு, 2 gives 2b கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு we can use this formula. What delta energy formula நான் சொல்லி கொடுத்திருக்கேன். Total number of gaseous powder minus
டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் கேஸ். ஓகேவா? நீங்க எவ்வளவு கேஸ் இருக்கு? 2 கேஸ் இருக்கு. நீங்க ஒரு கேஸ் ஆன்சர் எவ்வளவு? 1. அவ்வளவு சிம்பிள். நீங்க கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. ஓகே. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எவ்வளவு ப்ராடக்ட் கேஸ் இருக்கு? ஒன்லி கேஸ் தான். நோ சாலிட், நோ லிக்விட், நோ அக்வஸ் ஆல்சோ. ஒன்லி we have to take only solid gas. ப்ராடக்ட்ல எவ்வளவு கேஸ் இருக்கு மைனஸ் ரியாக்டன்ட் கேஸ் போட்டோம்னா டெல்டா என்ஜி வந்துடும். சிம்பிள். ஓகேவா? இதுல 3 கண்டிஷன் யூ ஹேவ் டு அப்ளை. டெல்டா என்ஜி ஜீரோவா இருந்தா டெல்டா எச் டெல்டா யூ சேம். டெல்டா என்ஜி கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா டெல்டா எச் கிரேட்டர் தென் டெல்டா யூ. பிகாஸ் இது அதிகமா இருந்துச்சுன்னா நீ இந்த வேல்யூ ஆட் பண்ணாதான் இந்த வேல்யூ கிடைக்கும். அதனால டெல்டா எச் பெருசு. அதே மைனஸா இருந்தா டெல்டா யூ பெருசு. ஓகேவா? சார் இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். திருப்பி நான் சொல்றேன், யூனிட் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து ஜூல்ல இருக்கும், இது ஜூல்ல இருக்கும். ஆனா இது பிரஷர் இல்லாம இருக்கா, இது ஏடிஎம் லிட்டர்ல இருக்கும். ஏடிஎம் லிட்டர்ல இருக்கும். திருப்பி சொல்றேன், இதை நீ ஜூலா மாத்தணும். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பிரஷர் ஏடிஎம், வால்யூம் லிட்டரு, இது ஜூலா மாத்தி தான் நீ ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. திருப்பி அகைன் ஐம் டெல்லிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்குமே யூனிட் இஸ் மஸ்ட் பி அவேர் ஆஃப் யூனிட். யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டெல்டா எச் ஜூல்ல இருக்கும், டெல்டா யூ ஜூல்ல இருக்கும். ஆனா இது கொஸ்டின் ஏடிஎம் லிட்டர் இருக்கும். நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட்டா ஆன்சர் வரும். ஆனா அது ஆப்ஷன்ல இருக்கும், ஆனா கரெக்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இது வந்து உங்களுக்கு ஜூல்ல இருக்கும், இது ஜூல்ல இருக்கும். அப்ப இந்த ஆறும் ஜூல்ல எழுதணும். நான் வச்சுங்க. ஓகேவா? அப்ப ஆருக்கு 3 வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். இல்லைன்னா இதே சப்போஸ் நம்ம ஏடிஎம் லிட்டரா இருந்துச்சுன்னா 0.0821. இது சிம்பிளா என்ன பண்ணலாம், இது கால்குலேஷன் கஷ்டமா இருக்கும்ல, அதனால ஐ வில் டேக் ஆர் சதுரம் 1/12 எடுத்துங்க. 1/12 கால்குலேஷன் ஈஸியா போடலாம். 1/12 ஈக்குவல் டு வாட்? 0.0821 தான் வரும். ஓகேவா? ஏடிஎம் லிட்டர் பர் கெல்வின் பர் மோல். அதே கலோரியா இருந்துச்சுன்னா நீ 2 கலோரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா பி அவேர் ஆஃப் யூனிட் வைல் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாலையும் சரி, ஃபர்ஸ்ட் லா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூனிட்லயும் சைன்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நவ் லாஸ்ட் டாபிக், ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? சிம்பிள். இப்போ உங்ககிட்ட சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம ரைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் 25 டிகிரி இருக்கு. அந்த 25 டிகிரியை நான் 26 டிகிரியா மாத்துறதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்குறேன், அதான் ஹீட் கெப்பாசிட்டி. அப்ப the temperature to rise 1 degree or 1 degree Celsius மாத்ததுக்கு how much amount of heat can recover, that is called heat capacity. ஃபார்முலா வந்து C is equal to Q by delta T. Q னா heat, ஓகேவா? delta T temperature difference, C னா heat capacity. We know Q க்கு வந்து ஜூல் யூனிட், டெம்பரேச்சர் கெல்வின். வாட் இஸ் யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி? ஜூல் பர் கெல்வின். ஓவர். கதம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி. நான் ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டேன்னா ஸ்பெசிபிக்கா சொல்றேன். அது 1 கிராம், 1 கிராம் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் கிராம்ல ஐ கோயிங் டு சேஞ்ச். ஓகேவா? வாட் இஸ் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி? ஹீட் கெப்பாசிட்டி பர் யூனிட் கிராம், பர் 1 கிராம். அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, சி பை எம். ஓகே, பர் கிராம், பர் யூனிட் கிராம் யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன ஆயிரும் உனக்கு? சிக்கு ஜூல் பர் செகண்ட், ஜூல் பர் கெல்வின். மாஸுக்கு கிராம். வாட் இஸ் யூனிட்? ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா? S equal to C formula is Q by delta T. Just substitute the formula here. What is the formula we get? Q is equal to SM delta T. Now what is S equal to? Specific heat capacity. Okay, important question. Second, molar heat capacity, very important. இது என்ன சொல்லலாம்? ஹீட் கெப்பாசிட்டியா பர் மோல் இல்ல பர் யூனிட் மோல். ஃபார்முலா என்னது? C by N. அவ்வளவுதான். இதுக்கு ஜூல் பர் கெல்வின், இதுக்கு மோல். வாட் இஸ் யூனிட்? ஜூல் பர் கெல்வின் பர் மோல். சேம், substitute the formula here. What is Q is equal to Cm into N into delta T. N வந்து மோல்ஸ், இது மோலார் கெப்பாசிட்டி, இது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ரைட்டா இல்லையா? Now I going to classify two types, molar capacity and constant volume and constant pressure. ஓகேவா? அப்ப இங்க V போட்டா இங்க CV எழுதணும், இங்க P போட்டா CP எழுதணும். As we discussed earlier, heat exchange constant volume na delta U, heat exchange constant pressure na delta H. The substitute this two value to this equation. What do we get? Delta U is equal to NCV delta T, delta H is equal to NCV delta T. Now apply. For example, okay, for isothermal process again. For isothermal process, what will happen? Delta T is equal to 0 வா? But delta T is equal to 0 na, இதுவும் 0. ஏன்னா இது 0 அப்படின்னா 0 into any number 0, இது 0 அப்படின்னா delta H delta A 0. Simple. ஓகேவா? Now, next in the relation பார்க்கலாம். For ideal gas, what is the formula? Actually, delta H is equal to delta U plus P delta V தானே? Formula PV is equal to NRT. நீங்க என்ன பண்றீங்க? 1 mole gas எடுத்துக்கோ.
இப்போ PV is equal to RT. இப்போ டெம்பரேச்சர் இன் கான்ஸ்டன்ட் வேரியபிள். அப்போ PV is equal to what? என்ன RTன்னு எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் டெல்டா T போட்டுக்கோ, அவ்வளவுதான். வாட் இஸ் டெல்டா H ஃபார்முலா? அது C1 எல்லாமே ஃபார் 1 மோல். ஓகேவா? 1 மோலுக்கு எல்லாம் 1 மோலுக்கு அது n equal to 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப CP டெல்டா H equal to CP in டெல்டா T. டெல்டா U is equal to CV in டெல்டா T. அவ்வளவுதான். டெல்டா T காமனா எடுத்து கேன்சல் பண்ணுங்க. இப்ப CP is equal to CP is equal to CV plus R. Therefore CP minus CV is equal to R. அவ்வளவுதான். இது வந்து 1 மோலுக்கு, இது n மோலுக்கு. Now I have one important things that is called CP by CV ratio. That is comma. What is comma now? Partition ratio. So why I calculate partition ratio? What is the use now? Using partition ratio, we will calculate atomicity of gas. Now what is atomicity? For example, என்கிட்ட ஓசோன் இருக்கு, ஓகே, என்கிட்ட N2 இருக்கு, என்கிட்ட ஹீலியம் கேஸ் இருக்கு. ஓகேவா? இதுல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 3 ஆக்சிஜன். அட்டாமிசிட்டி 3. இதுல எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன். அட்டாமிசிட்டி 2. எவ்வளவு ஹீலியம் இருக்கு? 1 இருக்கு. அட்டாமிசிட்டி 1. சிம்பிள். ஓகேவா? இது பிசிக்ஸ் டெரைவ் பண்ண ஃபார்முலா. ஓகே, மோனோஅட்டாமிக் அந்த CP வேல்யூ வந்து 5/2 into R. CV வேல்யூ 3/2 into R. அப்ப CV வேல்யூ is equal to 1/1.66. அது காமா வேல்யூ. ஓகே, டைஅட்டாமிக் அந்த CP வந்து 7/2 R, CV அந்த 5/2 R, காமா வேல்யூ வந்து 1.40. ட்ரைஅட்டாமிக் 4 R 3 R டிவைட் பண்ணா 1/3. அப்ப என்ன what do you observe now? When atomicity, okay, see here atomicity increases, atomicity increases, comma value decreases. அவ்வளவுதான். But இந்த வேல்யூ எல்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் நோட், எக்ஸாம் டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க based on this values. Okay, the last topic you are entered, that is called so ஞாபகம் இருக்கா? listen, ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தேன். W is equal to minus P external in del V ன்னு சொல்லிட்டு, இது எப்போ அப்ளை பண்ணனா, only which condition? Irreversible process. Again I'm telling. பட் இப்ப திருப்பி சொல்றேன், ஏன் அகைன் நான் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலாவா இதுவான்னு தெரியாம அப்ளை பண்ணி ரெண்டுக்கும் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. தப்பா ஆன்சர் வந்துடும். இது ஒன்லி ஃபார் ரிவர்சபிள். ஓகேவா? கொஸ்டின்ல வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின்ல கிளியரா தருவாங்க ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா இதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? W is equal to minus nRT ln V2 by V1. இப்போ லான லாகா மாத்திரம் அப்படின்னா 2.303. W is equal to minus 2.303 nRT log V2 by V1. We know that P1 V1 is equal to P2 V2. Therefore V2 by V1 is equal to P1 by P2. நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க P1 by P2 கூட போடலாம். ஓகேயா? மேக்ஸிமம் வால்யூம் கொடுப்பாங்க, இந்த ப்ரெஷர் கொடுத்தா கூட பண்ணலாம். இந்த பிளேஸ் ஆஃப் V2 by V1 we have to put P1 by P2. ஓகேவா? லாஸ்ட் டாபிக் ரிவர்சிபிள் அடியாபடிக் ப்ராசஸ். டைரக்ட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுங்க, எக்ஸாம் யூஸ் ஆகும். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதுல இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் வாட் T2 is equal to, this is called final temperature. This is very important. Okay va? Okay, this is about today video. In upcoming video based on this concept I will discuss 10 questions or 15 questions in PGTRB previous year. Okay, Polytechnic TRB questions. Next in the topic graph important. After I discussing the questions I will upload the graph. Okay va? In the topic doubt you can comment. I will answer, I will respond for your comment. Okay, I hope I understand. Okay, exam படிக்க ஆரம்பிங்க. இன்னும் டைம் இன்னொரு கரெக்டா டிசம்பர் எக்ஸாம், ரைட்? இன்னும் 3 month தான் இருக்கு. நீங்க ஈஸியா படிச்சு கிளியர் பண்ணலாம். ஓகே, என்னோட ஜாப் என்னன்னா உங்களுக்கு தேவையான ஒன் ஷாட் வீடியோ. ஓகே, பிகாஸ் இந்த ஷார்ட் டியூரேஷன்ல நான் வந்து கம்ப்ளீட்டா உட்காந்து ஒரு லெசன் வந்து டீச் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னா உங்களால 1 or 2 லெசன் லேர்ன் பண்ண முடியும். பட் ஆனா என் பாயிண்ட் ஆஃப் நினைக்கிறேன்னா கம்பேர்ட் அந்த ஒரு மொத்த இப்ப இதுல படிக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் படிச்சவங்க தான். ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்கூல் டீச்சர் தான் படிப்பீங்க. நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்க டீச்சர்ல இருக்கவங்க தான் படிப்பீங்க. அதனால உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். தட் ஐ ஹோப். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு சிலபஸ் ஒரு யூனிட்ல வந்து ஒரு முக்கியமான பாட்டை வந்து ஜஸ்ட் 1 hourல கொடுக்க நான் ட்ரை பண்றேன். இஸ் மை பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோ நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண பிறகு ஐ வில் செலக்ட் சம் டாபிக். இல்ல உங்க சஜஷன் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் சஜஷன் ஆல்சோ ஐ வில் டேக் நெக்ஸ்ட் ஒன் ஷாட். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் and thank you so much and see you in next video and take care and tada bye.